வீட்டுக்கு வரலையே. ட்ரெஸ் எல்லாம் நல்லா பார்த்து எடுக்கணும்லம்மா. கொஞ்சம் இரு, இப்போ வந்துடுவாங்க. தாத்தா வந்துட்டாங்க. என்னப்பா ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு தாத்தா. என் பேரனுக்கு எவ்வளோ சந்தோஷம். ஆமா மாமா, வர வழியெல்லாம் பிறந்த நாள்னு அதை பத்தியே பேசிட்டு வரேன். அம்மா எனக்கு இப்பவே பசிக்குது, இதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பாடு செய்வீங்களா? இல்லம்மா, வரும்போதே உனக்கும் தாத்தாக்கும் தோசை கடையில வாங்கிட்டு வந்துட்டோம். உட்காருமா பவித்ரா, நான் போய் தோசை வச்சு கொண்டு வரேன். இந்தாங்க மாமா. தோசை நல்லா இருக்குமா? ஆமாம் விஜய், தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கு. ரமேஷ், கொஞ்சம் சாப்பிட்றியா? இல்ல தாத்தா, நான் கடையிலேயே வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன், வேண்டாம் இப்போ. விஜய், ரமேஷ் பிறந்த நாளுன்னு எடுத்த வீடு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க. அஞ்சலி தாத்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கனால அவங்க வர முடியாதான், அதனால அஞ்சலியை மட்டும் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா, நான் என் ஃப்ரெண்ட்ஸை எப்போ கூப்பிடுறேன்? நாளைக்கு சாயங்காலம் தானே ரமேஷ் கேக் வெட்ட போகிறேன். நாளைக்கு காலையில் போய் கூப்பிடுவேன்னா? அம்மா, என் பிறந்த நாளைக்கு சாதா க்ரீம் கேக் தான் வாங்கினீங்க. இப்போ அவன் பிறந்த நாளைக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கா, அதுவும் 5 கிலோ. நான் சின்ன பிள்ளை, நீ முழு மாடு. அம்மா அங்கே பாருங்கம்மா, என்னை அவன் மாடுங்க. டேய் ரமேஷ், அக்காவை போய் மாடுங்க. மாட்டுக்கு 2 கொம்பு இருக்கும், அக்காக்கு இருக்கா பாரு. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து கிண்டல் பண்றீங்க. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் பவித்ரா. சரி, நேரம் ஆயிடுச்சு, போய் தூங்குவோம். விஜய், அப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ரமேஷ் அங்க? அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு அவனுக்கு லீவ் இல்லை, அதனால 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கான். என்னங்க, இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துருவீங்கல்ல? எத்தனை மணிக்கு கேக்கு வெட்டுறான் ரமேஷ்? 5 மணிக்குங்க. அப்போ நான் சீக்கிரமே ஆஃபீஸ்லேருந்து கேட்டுட்டு வந்துடுறேன். என்னங்க, ரமேஷுக்கு ஏதோ சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்க போறேன்னீங்களே, என்ன அது? எனக்கு கூட சொல்ல மாட்டீங்களா? அது சர்ப்ரைஸ் விஜய், ரமேஷ் பார்த்தப்பறம் தான் எல்லாருமே பார்க்கணும். சரிங்க. சரி, நான் கிளம்புறேன். பாட்டி, இங்க சுத்தி பார்க்க வேற இடமே கிடையாதா? என்னாத்தா இப்படி கேட்டுட்ட? இங்கேயா சுத்தி பார்க்க இடம் இல்ல? தெற்கால போனா கன்னியாகுமரி, இங்க வடக்கால போனா குத்தாலம், இன்னும் எவ்வளோ இடம் இருக்கு, சுத்தி பார்க்க இடம் இல்லையான்னு கேட்டுட்டியே. உன் மாமன் நாளை கழிச்சு கடை லீவு போடுதான், அப்போ போய் எல்லாரும் நல்லா சுத்தி பார்த்துட்டு வாங்க. நாளை கழிச்சு தம்பிக்கு லீவாமா? ஆமா, அவனும் சொந்த கடைன்னு எவ்வளோ நாள் தான் லீவு போடாமையே உழைப்பான். கடை உண்டு வீடு உண்டுன்னு இருக்கான். ஒரு 2 நாள் லீவ் போட்டுட்டு கன்னியாகுமரி குத்தாலம் எல்லாம் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்க. அம்மா, காலையில் இன்னைக்கு என்ன சாப்பாடு? இட்லி செஞ்சு வச்சிருக்கோம்ல, வந்து சாப்பிடு. சரிம்மா. இட்லியா? இட்லி தினமும் அந்த இட்லி தான், ராத்திரியான ஒரே அந்த உப்புமா. இதை தவிர அவங்க அம்மா எதையுமே சொல்லி கொடுக்கல போல. எனக்கும் உன் தம்பிக்கும் நாக்கு செத்து போய் கிடக்கு. ஏம்மா, சரஸ் தான் இட்லி சாம்பார்லாம் நல்லா தானே செய்வா? என்னதான் நல்லா இருந்தாலும் தினமும் அதை திங்க முடியும், முகத்தில் அடிக்காதா? எட்டி கோமதி, இந்த கொலா புட்டுலாம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குடி. நான் கேட்டால் அவள் செஞ்சு தரமாட்டா, நீ உனக்கு கேட்க மாதிரி கேளுடி. இன்னைக்கு இட்லி செஞ்சுட்டால்லம்மா, நாளைக்கு கொலா புட்டு செஞ்சு கேட்போம். சரி. அம்மா, தாத்தா எங்கம்மா? தாத்தா மதியானம் சாப்பிட்டுட்டு இப்போ தான்மா போய் தூங்குறாரு. அம்மா, நான் என் புது ட்ரெஸ் எடுத்து போடவா? மணி 3 தானே ரமேஷ் ஆகுது, 5 மணிக்கு தானே கேக் வெட்டுவோம், ஒரு 4 மணிக்கு குளிச்சுட்டு வச்சுட்டு போடு. சரிம்மா, நான் 4 மணிக்கே போட்டுக்கிறேன். அம்மா, இங்கேயா வச்சு கேக் வெட்ட போகிறோம்? இல்லைம்மா, இடம் சின்னதாக இருக்குது பார்த்தியா, இங்கே கேக் வெட்டனா இப்போ சோபா எல்லாத்தையும் நகட்டிகிட்டு இருக்கணும். நம்ம உள்ளே இருக்க அந்த பெரிய ரூமில் வச்சு கேக் வெட்டிடுவோம். அப்போ சரிம்மா, நான் அந்த ரூமை பலூன்லாம் ஊதி டெக்கரேஷன் பண்ணுறேன். சரி, நானும் வரேன், அந்த டேபிளெல்லாம் எடுத்து போடணும்ல. என்ன சரசு, புது புடவெல்லாம் கட்டி எங்கே கிளம்புற மாதிரி இருக்கு? எய்த்த வீட்டு ரமேஷுக்கு பிறந்த நாள்னு நேற்று வந்து கூப்பிட்டாவல்ல, நீங்களும் தானே வரியோ? நான் எதுக்கு சரசு, நீ போயிட்டு வா. என் வீட்டுக்காரவங்களோட சித்தப்பாக்கு உடம்பு முடியலையா, அங்கே தான் இப்போ கிளம்பணும். சரிக்கா, அப்போ நானும் விக்கியும் போயிட்டு வரோம். அம்மா நில்லு, நானும் வரேன். பாத்தியாட்டி கோமதி, புது சேலையை கட்டிட்டு மினிக்கிட்டு அலைதா. அந்த பயலுக்கு ஒரு மூஞ்ச கழுவி ஒரு புது ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காளா பாத்தியா? அவள் மட்டும் பேஷன் ஷோக்கு போகிற மாதிரில மினிக்கிட்டு போகிறா. அம்மா, அப்பா வந்தாச்சு. ரமேஷ், புது ட்ரெஸ்லாம் போட்டாச்சா? ஆமாம்ப்பா, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா சூப்பராக இருக்கு ரமேஷ். டெக்கரேஷன்லாம் யார் பண்ணது? சூப்பராக இருக்கு. பவித்ரா தாங்க பண்ணா. வெரி குட். சரி, மணி ஆகுது, இப்போ எல்லாரும் வந்துருவாங்க, போய் எல்லாரும் ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க.
சரி எல்லாரும் வந்தாச்சா? கேக்கு வெட்டு ரமேஷ். ஏல ரமேஷ், நீ சொன்ன மாதிரியே பெரிய கேக்காதாம்ல இருக்கு. 5 கிலோவால. என் பிறந்த நாளைக்கெல்லாம் 1 கிலோ தாம்ல வாங்கணும். இப்போ உள்ள பிள்ளைலாம் பிளாக் ஃபாரஸ்ட்டு ஒயிட் ஃபாரஸ்ட்டுன்னு கேட்குவோ. சின்ன வயசில் என் பிறந்த நாளைக்கு நான் ஒரு கேக்கு கேட்டோம்னே ஒரு 2 ரூபா பண்ணை வாங்கி கொடுத்துல எங்கள் அம்மா ஏமாத்திவிட்டா. அப்படியா? பிறந்த நாளைக்கு பண்ணு வெட்டியிருக்காங்க. ரமேஷ் கேக்கு வெட்டிடு. Happy Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Ramesh. Happy birthday to you. விக்கி அந்த கிஃப்டை ரமேஷ்ட குடி. இந்தா ரமேஷ் gift. ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. இந்தா ரமேஷ் gift. ரொம்ப தேங்க்ஸ் அன்சாரி. இந்தா ரமேஷ் உன்னோட பிறந்தநாள் gift. தேங்க்யூ வெரி மச் ஜெனி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரமேஷ். இந்தா gift. ரொம்ப நன்றி அஞ்சலி. இந்த ரமேஷ் என்னோட gift. ரொம்ப தேங்க்ஸ் டாடி. நம்ம எல்லாரும் ரமேஷ்க்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியாச்சு. பார்க்குற குழந்தைங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோட பிறந்தநாள் வாழ்த்தை ரமேஷுக்கு தெரிவிக்கட்டும். என்ன குழந்தைங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கல்ல?